Very happy evening, friends. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? So last session we had completed the grammar portion. It is about transitive and intransitive verb. Nouns பார்த்திருக்கோம், different types of nouns பார்த்திருக்கோம். அது மட்டும் இல்லாம subject pronoun, object pronoun, possessive adjective, possessive pronoun இது எல்லாமே நம்ம பார்த்து புரிஞ்சுட்டு இருக்கோம். We have seen lot of examples as well as answered quite a lot of questions. போன வாரம் MCQ கூட கொடுத்திருப்பேன். நீங்க எல்லாருமே சரியா பதில் எழுதியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். So in today's session, what are we going to look into? Today's session, it is going to be about the poem Special Hero. உங்களுடைய கிளாஸ் எதை பத்தினது அப்படின்னா ஸ்பெஷல் ஹீரோ போயமை தான் பார்க்க போறோம். வழக்கம் போல நம்ம ஒரு செஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மோட்டிவேஷனல் ஸ்டோரி அதை பார்த்துட்டு நம்ம போயமை பார்ப்போம். சரியா? One moment, I will share the screen. சில நேரங்கள் என்ன ஆகும், நம்ம ஒரு விஷயத்த இல்லாட்டி ஒரு நபரை முழுசா தெரியாமலே நம்ம அவங்கள வந்து ஜட்ஜ் பண்ணிடுவோம். வாட் எவர் இட் மே பி, இட் மைட் பி த பர்சன் ஆர் a thing that we come across. Without knowing it fully, we come to a conclusion or we jump into a conclusion. We shouldn't do that, right? அதை தெரிவிக்கிற மாதிரி ஒரு சின்ன கதை. ஓகே, இங்க பார்த்தோம்னா ஒரு பையன், this boy name is Rohan. He looks out of the window from this train. இந்த ட்ரெயின் வெளியில பாக்குறான். பார்த்தா ரொம்ப அழகான மலை காட்சிகள், நிறைய அழகான காடுகள்லாம் வர்றது வந்து தெரியுது. He's able to see beautiful views of mountains, forests. இது நம்ம எல்லாருமே பண்றது தானே. If at all we travel in train or in a bus, we tend to sit in the window seat. ஜன்னலோர சீட்ல தான் நம்ம உட்காரணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா? யாருமே இந்த பக்கத்து சீட்டை ஆசைப்பட மாட்டோம், ஜன்னலோர சீட்டு தான் ஆசைப்படுவோம். இப்பவுமே நம்ம நிறைய பேர் அப்படிதானே இருப்போம். அதே மாதிரிதான் இந்த பையனுமே அந்த வேடிக்கை பார்க்கும்போது தாத்தா தாத்தா பாட்டியோட பயணிக்கிறான். தாத்தாட்ட சொல்றான், பாத்தீங்களா எவ்வளவு பசுமையா இருக்கு இந்த மரங்கள்லாம். தாத்தா, மரங்கள்லாம் பின்னாடி போறது தாத்தா. அது மட்டும் இல்ல, இது கேட்டோடனே சந்தோஷப்படுறாரு. இது மட்டும் இல்ல, மேகங்கள்லாம் கூட வேகமா போறது, பின்னாடி போறது. இது என்னது, இது வினோதமா இருக்கு. பொதுவா ட்ரெயின்ல போனோம்னா நம்ம முன்னாடி போவோம், மரங்கள்லாம் பின்னாடி போகும். இது என்ன ஆச்சரியப்படாது இருக்கு அப்படின்னு உங்களுக்கும் தோணும் இல்லையா? யூ வில் ஆல்சோ ஃபீல் what is so interesting in this? Why is he feeling amazed or surprised? There is nothing to get surprised over here. எதுவுமே வந்து இதுல சர்ப்ரைஸ் ஆகிறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. ஆனா அதான் ஒரு ட்விஸ்டே. நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரிதான் இந்த தாத்தா பாட்டியோட பயணிச்ச இந்த ரோஹனுக்கு எழுத்தாப்புல ஒரு கப்பல் இருக்காங்க. அவங்க யோசனை பண்றாங்க, இது என்னது, இந்த பையன் வேடிக்கையா இருக்கு. மரம் பின்னாடி போறதுங்கிறான், மேகங்கள்லாம் பின்னாடி போறதுங்கிறான். இதுல என்ன இருக்கு ஆச்சரியப்படுறதுக்கு? அவங்க எல்லாரும் ஒருத்தர் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. They laughed at Rohan. What is funny about it? There is something unique. It is a usual thing. But it was unusual for Rohan. Unusual என்ன, இது ஒரு வித்தியாசமான உணர்வு ரோஹனுக்கு. ஏன் தெரியுமா? ஏன்னா அவனுக்கு இப்பதான் வந்து பிறவியிலேருந்தே அவனுக்கு கண் பார்வை தெரியாது. It is only now that he is able to see things. And it is his first train journey. முதல் முறையா அவன் வந்து ரயில்ல பயணிக்கிறான். It is his first journey in train. So whatever he sees, it is so amazing. பார்க்கறதுக்கே ரொம்ப அற்புதமா இருக்கு. என்னது இது, இவ்வளவு அழகா இருக்கு, பின்னாடி போறது, மேகங்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கு. அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் ஒரு ஆச்சரியத்தோடையும் பிரமிப்பா அவன் சொல்றான். இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த எழுத்தாப்புல இருந்த இந்த கப்பல், அந்த நபர்களுக்கு வந்து ரொம்ப அசிங்கமா போயிடுதான். They felt shame about themselves. I shouldn't have commented upon the boy like this. So that is the reason every single person on the planet, they have their own story. Don't judge them before you truly know them. அவங்கள பத்தி முழுமையா நமக்கு தெரியறதுக்கு முன்னாடி நம்ம அவங்க மேல இருக்கக்கூடிய அபிப்பிராயத்தை வந்து நம்ம எடுத்துக்க கூடாது. We need to know completely about that person or a thing or whomever you come across. So don't jump into a conclusion because each one of us has a different story. It is different for each one of us. I hope
We'll take this story to your heart and never judge a person. Okay? With this good note, we will start today's poem. இன்னியோடைய கிளாஸ் பார்க்கலாம். ஸோ இன்னியோடைய கிளாஸ் பார்க்கறது போயமான ஸ்பெஷல் ஹீரோ. யார் இஸ் ஸ்பெஷல் ஹீரோ? யாரை பத்தி சொல்ல போறாங்க? ஒரு அப்பாவும் குழந்தைக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு உறவு. அதுவும் அப்பாக்கள் வந்து பெண் குழந்தைனா ரொம்பவே பாசமா இருப்பாங்க, ஆசையா இருப்பாங்க இல்லையா? அதே மாதிரிதான் இந்த போயட்டுக்கு வந்து தன்னுடைய அப்பா தான் மேல வெளிப்படுத்தின அன்பை வந்து பெருசா சொல்றாங்க. அது இந்த போயம்ல ரொம்ப அழகாவே எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. ஈச் லைன் when we read in this poem, it tells us how unique her father is to her. நம்ம எல்லாருக்குமே அப்படித்தானே, நம்ம அப்பா வந்து நமக்கு தான் ரொம்ப சிறந்தவங்கன்னு நமக்கு தோணும். So each of our father is unique in his own way and to us. We can't deny it. நம்மளால அதை மறுக்கவே முடியாது இல்லையா? அவங்க நம்ம மேல காட்டுற பாசமா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு பொறுமையா ஒரு விஷயத்த எடுத்து புரிய வைக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாருமே ஒத்தொத்தருமே வந்து சிறந்தவங்க தான் இல்லையா? For each of us, our fathers are unique and special. So same thing this poet is also saying in this poem. How is she saying? What is the meaning of the poem? Everything we are going to know as we read the poem. Okay? Let me share the screen of the poem wherein the difficult words would be highlighted. அதற்கான வார்த்தைகள், அந்த வார்த்தைக்கான அர்த்தமும் நான் தெரிய வைப்பேன். Towards the end, we'll have small example for those words as usual. நம்ம ஒரு கடினமான வார்த்தையை பார்க்கறோம்னா அதுக்கான அர்த்தத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிறது இல்லாம ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் அந்த வார்த்தையை பயன்படுத்தி நம்ம எப்படி உபயோகிக்கலாம். ஒரு கடினமான வார்த்தையை நம்ம தெரிஞ்சு அது அர்த்தம் புரிஞ்சுட்டா போறாது. we need to use it in our day-to-day communication. நம்ம அந்த மாதிரி உபயோகிக்க ஆரம்பிச்சோம்னா நம்மளுடைய நண்பர்கள் அந்த வார்த்தை அவங்களுக்கு பரிச்சயம் இல்லை அப்படின்னா அவங்க என்னன்னாலும் உங்களை கேட்பாங்க இல்லையா? So they get to know the meaning by asking you. So you can tell them, they'll also try to use in their communication. Fine? Okay. One moment, I'll share the screen. Unit 1, home, special hero. Part of our term 1 portion. And this poem is for memorization. இதை நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டியதா இருக்கு. For each of us, our father is a true hero. When I was a baby, you would hold me in your arms. I felt the love and tenderness keeping me safe from harm. I would look up into your eyes and all the love I would see. How did I get so lucky you were the dad chosen for me? There is something special about a father's love. Seems it was sent to me from someplace up above. Our love is everlasting. I just wanted you to know that you are my special hero, and I wanted to tell you so. Written by Christina M. Kirsten. யார் எழுதியிருக்காங்க இந்த போயமை? கிறிஸ்டினா எம் கர்ஸ்டன்ங்கிறவங்க தான் எழுதியிருக்காங்க இந்த போயம். தான் அப்பா தான் மேல வெளிப்படுத்தின அன்பை அவங்க இதை போயமா வெளிப்படுத்தி எழுதியிருப்பாங்க. When I was a baby, you would hold me in your arms. நீங்க நான் குழந்தையா இருக்கும்பொழுது நீங்க உங்க கைகள்ல என்ன அப்படியே அழைச்சுப்பீங்க அப்பா அப்படின்னு சொல்றாங்க. I felt the love and tenderness. அதுல வந்து நீங்க என் மேல வச்சிருந்த அன்பும் அந்த மென்மையான உணர்வும் என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சுது. I felt the love and tenderness. இந்த மென்மையை வந்து என்னால உணர முடிஞ்சது. I felt the love and tenderness keeping me safe from harm. எந்த ஒரு விஷயத்தையுமே நமக்கு ஏதாவது ஒண்ணு பயப்படுற மாதிரி இருந்ததுன்னா, பயப்பட வைக்கிறது அப்படின்னா டக்குன்னு அப்பாட்ட சொல்லிடுவோம்ல. ஏன்னா எதுவா இருந்தா என்ன அப்பா பாத்துப்பாங்க, நம்மளை காப்பாத்திடுவாங்கங்கிற ஒரு எண்ணம் நம்ம மனசுல எப்போதும் உறுதியா இருக்கும். ஸோ இட் ஆல்வேஸ் கீப் மீ சேஃப் ஃப்ரம் ஹார்ம். ரொம்ப பாதுகாப்பா வச்சுப்பாங்க. எந்த விதமான ஒரு தீங்கும் இங்க நம்ம மேல வராத அளவுக்கு அவங்க பத்திரமா பாத்துப்பாங்க.
ரொம்ப பத்திரமா நம்ம உணர்றோம் இல்லையா? ஸோ ஐ வுட் லுக் அப் இன் யுவர் ஐஸ் அண்ட் ஆல் த லவ் ஐ வுட் see. உங்க கண்களை பார்த்தால இங்க பாருங்க, இந்த குழந்தை அப்பாவை பார்க்க இதே மாதிரிதான். உங்க கண்களை பார்க்கும்போது நீங்க எந்த அளவுக்கு என் மேல அன்பு வச்சிருக்கீங்க, பாசமா இருக்கீங்கிறது என்னால உணர முடியுது. I'm able to see when I look into your eyes all the love I would see. How did I get so lucky? You were the dad chosen for me. அப்பா, நான் எவ்வளவு ஒரு அதிர்ஷ்டமான பொண்ணு இல்ல. நீங்க எனக்கு அப்பாவா கிடைச்சிருக்கீங்க. நான் ரொம்ப பாக்கியம் செஞ்சிருக்கேன். நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. நீங்க தான் எனக்கு அப்பாவா வந்திருக்கீங்க. I'm so lucky that I have got you as my father. There is something special. ஏதோ ஒரு விஷயம் சிறப்பானதா இருக்கு. சம்திங் ஸ்பெஷல். சாதாரணமா இருக்கிறத விட ஒரு விஷயம் ஆஹ் அதீதமா இருக்கு. ரொம்ப வித்தியாசமா இருக்கு. There is something special. எல்லா அப்பாக்கள் வெளிப்படுத்துற அந்த அன்பா இருக்கட்டும், பாசமா இருக்கட்டும், அதுல ஏதோ ஒரு விஷயம் ஸ்பெஷலா இருக்கு இல்லையா? வித்தியாசமானதா இருக்கு. சாதாரணமா இருக்கிறதோடய கொஞ்சம் மாறுபட்டதா இருக்கு. அது என்னது அது? There is something special about a father's love. Seems it was sent to me from some place up above. எனக்காகவே மேலேந்து அனுப்பப்பட்ட ஒரு விஷயம் போல இருக்கு. It's a blessing that I've received from heaven. சொர்க்கத்திலேருந்து எனக்கு அனுப்பப்பட்ட ஒரு பொக்கிஷம். சம்திங் சென்ட் டு மீ ஃப்ரம் சம் பிளேஸ் அப் அபவ். மேலேருந்து எனக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம், ஒரு அன்பளிப்பு. ஆர் லவ் இஸ் எவர் லாஸ்டிங். எப்போதுமே நிரந்தரமானது. அது தற்காலிகமானது கிடையாது. எப்போதுமே அது நீடிக்கும், எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நிரந்தரமானது, எவர் லாஸ்டிங். கொஞ்ச நேரத்துக்கு இருந்தோ இல்லாட்டி கொஞ்ச நாளைக்கு இருந்து அது மறைஞ்சு போயிடுறது கிடையாது. இட் இஸ் எவர் லாஸ்டிங். தட் மீன்ஸ் இட் லாஸ்ட் ஃபார் எவர். நிறைய நாளுக்கு, ரொம்ப நீண்ட நாள் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், நிரந்தரமானது. அந்த மாதிரியே எடுத்துக்கோங்களேன் அர்த்தத்தை. ஆர் லவ் இஸ் எவர் லாஸ்டிங். ஐ ஜஸ்ட் வாண்டட் யூ டு நோ. இதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். தட் யூ ஆர் மை ஸ்பெஷல் ஹீரோ அண்ட் ஐ வாண்டட் டு டெல் யூ சோ. இதை நான் உங்களுக்கு வந்து சொல்லியே ஆனப்பா, நீங்க தான் என்னுடைய ஸ்பெஷல் ஹீரோ. சாதாரணமானவங்களே கிடையாது. யூ ஆர் சம்திங் ஸ்பெஷல் டு மீ அண்ட் ஐ ஹவ் ரிசீவ்ட் யூ ஃப்ரம் சம் பிளேஸ் அப் அபவ். மேலேருந்து அனுப்பப்பட்ட ஒரு ஒரு பொக்கிஷம். அதாவது சொர்க்கத்திலேருந்து எனக்கு கிடைச்சிருக்காங்க எங்க அப்பா, எனக்கு ஒரு பொக்கிஷமா. நம்மளுடைய அன்பு வந்து நீங்க என் மேல வச்சிருக்கிற பாசமா இருக்கட்டும், நான் உங்க மேல வச்சிருக்கிற அன்பா இருக்கட்டும், அது எப்போதுமே நிரந்தரமானதுதான். இது வந்து எவர் லாஸ்டிங். இட்ஸ் ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம். It isn't for a short period of time. It is definitely for a long period of time. So that's why she says that her father is a special hero. And I wanted to tell you so, that you're my special hero. Okay? So இதுல பார்த்தோம்னா இந்த படங்கள் வலது பக்கத்துல நீங்க பார்க்கக்கூடிய படங்களை பார்த்தோம்னா தான் இந்த குழந்தைய வந்து அப்பா எவ்வளவு மென்மையா கையில வந்து தூக்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா? Same way, she also feels the warmth when her father holds in his arms. The baby, when she sees, when she looks up at her father's eyes, she's able to realize the love that her father is having towards her. தான் மேல வச்சிருக்கக்கூடிய பாசத்தை, அன்பை வந்து உணர முடியுது. So main things that is captured in this poem is given as a picture. Love is everlasting. எப்போதுமே நிரந்தரமானதுதான், எப்போதுமே நீடிக்கக்கூடிய ஒரு விஷயம். என்னுடைய அப்பா தான் ஸ்பெஷல் ஹீரோ. மை ஃபாதர் மை ஹீரோ. இட் இஸ் த சேம் ரைட் ஃபார் மெனி ஆஃப் அஸ். நம்ம எல்லாருக்குமே இது இல்லைன்னு மறுக்க முடியாது. ஒவ்வொரு தருணத்திலயும் ஒவ்வொரு விஷயத்த ஒரு விதமா நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. We are learning every day. Lot of sacrifices are being done by our parents and by our father. We can't deny it. நம்மளால அதை மறுக்கவே முடியாது ஒரு போதும். நம்ம எப்போதுமே ஒரு பாதுகாப்பான ஒரு உணர்வு நமக்கு அவங்க கொடுக்குறாங்க. We feel very safe when we are with them. எந்த விதமான ஒரு தீங்கும் நம்ம மேல வராத அளவுக்கு அவங்க பாத்துக்கிறாங்க. That is why they would have told here, keeping me safe from harm. See here, the father is trying to protect his child. குழந்தைய வந்து பாதுகாப்பு பாக்குறாங்க. He is protecting in every single moment.
So this poem, if at all we look into the summary, the poem is about father's love towards a child. The poet describes her father's love and care towards her. When she was a baby, he held her in his arms. She felt his love and kindness. அன்பும் அந்த மென்மையும் அவங்களால உணர முடியுது. He always kept her safe from harm. She was able to experience his love for her in his eyes. அவங்க கண்களை பார்க்கும்போதே, நம்ம அப்பாவுடைய கண் பார்க்கும்போதே எவ்வளவு ஒரு ஒரு பாசத்தோட பார்ப்பாங்க இல்லையா? அந்த உணர்வை தான் இந்த இடத்துல இந்த poet சொல்றாங்க. She felt that she was lucky that he was dad chosen for her. There was something special about the father's love. ஏதோ ஒரு விஷயம் உன்னதமா இருக்கு அப்பாவுடைய அன்பு பார்க்கும்போது, பாசத்தை பார்க்கும்போது இந்த பொண்ணு மேல வச்சிருக்கிற அன்பா இருக்கட்டும். She thought that he was sent to her from heaven. சொர்க்கத்திலேருந்து அனுப்பப்பட்ட ஒரு விஷயம். அப்பாங்கிறது இந்த பொக்கிஷம், அது வந்து சொர்க்கத்திலேருந்து இந்த பெண்ணுக்கு கிடைச்சிருக்கதா அவங்க உணர்றாங்க. நம்மளுமே அந்த மாதிரி தானே நமக்கு தோணும் இல்லையா? We can't deny it. Even we feel the same. Our fathers are our special heroes, and he is sent to us from heaven. She just wanted him to know that their love lasts forever. She wanted to tell him that he was her special hero. Right? Okay. One moment. உங்க எல்லாருக்குமே உங்களுடைய அப்பா வந்து எப்படி ஸ்பெஷல்ங்கிறத நீங்க என்கிட்ட தெரிவிக்கணும்னா சொல்லலாம். யூ கேன் ரைட் இட் இன் chat பாக்ஸ். யூ ஆர் ஏபிள் டு அன்மியூட் யுவர் செல்ஃப். யூ கேன் டெல். இந்த சின்ன விஷயம், நமக்கு அப்பா சைக்கிள் கற்றுக் கொடுத்ததா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு பரிசைனா நம்மளை வந்து கைட் பண்றதா இருக்கட்டும், இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயம் அவங்கள்ட்ட நம்ம உதவின்னு கேட்கும் போதும், இல்லாட்டி கைட் பண்றதுக்கு நம்ம அவங்கள அணுகும் போதும் அவங்க நமக்கு மோட்டிவேட் பண்றாங்க இல்லையா? யூ கேன் ஷேர் மீ தோஸ் தாட்ஸ் பட் ஆல் யூ ஆர் ஹேவிங் த பாண்ட் பிட்வீன் யூ அண்ட் யுவர் ஃபாதர். If there is anything like that, you can write it in chat box as well. Okay. This poem is written by whom? It has been written by Christina M. Kirsten. அவங்க தான் எழுதியிருக்காங்க இந்த poem இல்லையா? Some question, some sentences in form of an activity. Poem is written by, yes, it is Christina M. Kirsten. Perfect. அதுதானே பார்த்தோம், மறப்பீங்களா? மாட்டீங்க. The poem is about father's love towards his child. Yeah. குழந்தை மேல வச்சிருக்கிற பாசத்தை தான் இந்த போயம்ல வந்து நம்ம பார்க்கிறோம். The love that he's having towards the kid. Everlasting. What does this everlasting means? It is forever. Lasting forever. These tires are advertised as being everlasting. நீங்க நிறைய விளம்பரங்கள்ல பார்த்திருப்பீங்க, இந்த டயர்ஸ் வந்து அவ்வளவு சீக்கிரமா வீணா போகாது, எப்போதுமே அது இருக்கும், ரொம்ப நாள் அது வாழ்க்கை கொடுக்கும். It is everlasting. These tires are advertised as being everlasting. You can make note of this sentence. ஏன்னா everlasting அப்படிங்கிற அர்த்தத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்ல, அதை பயன்படுத்தி ஒரு சிம்பிளான சென்டென்ஸ் அதையும் பார்க்கிறோம். ஓகே, one moment. I just give a minute for you to make note of this sentence.
These tires are advertised as being everlasting. Super. Tenderness. Tenderness means gentleness and kindness. The மென்மையானது. There was tenderness in his face as he looked at his child. அவருடைய கண்கள்ல தெரிஞ்சு அந்த மென்மையான ஒரு உணவு அவர் இந்த குழந்தையோட கண்ணை பார்க்கும் பொழுது there was tenderness. See, you can relate to the picture. இந்த படத்தோட நீங்க ஒப்பிட்டு அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம். Be able to correlate it and understand the meaning. Yes. It was tenderness in his face as he looked at his child. அடுத்த வேர்ட் பார்க்கலாமா? Tenderness பார்த்துட்டோம், everlasting பார்த்துட்டோம். One more word that we come across in this poem, mentioned in our glossary portion as well, special, different from what is usual. சாதாரணமா இருக்கிறத விடையே வித்தியாசமா இருக்கிறது. It is different from what is usual. You have a very special gift. நம்மளுடைய பிறந்த நாள் வரட்டும், அப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டோ இல்லாட்டி உறவுக்காரங்க சொல்லுவாங்கல்ல, உனக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கு. என்ன மற்றவங்களுக்குலாம் இந்த மாதிரி பரிசு கிடையாது, உனக்கு தான் வந்து இந்த மாதிரி ஒரு உனக்கான கிஃப்ட் இது. There is something special. You have a very special gift. It is not usual. Something different from the usual. You have a very special gift. My friend said that you have a very special gift for your birthday. Okay. I hope this poem meaning is clear to all of you. இந்த poem படிக்கும் பொழுது ஒவ்வொரு லைனுடைய அர்த்தத்தையும் நான் சொல்லியிருப்பேன். கடினமான வார்த்தைகள், அதுக்கு சம்பந்தப்பட்ட அதனுடைய அர்த்தம், relating a relative sentence, a simple sentence pertaining to that word is also discussed. Shall we move on to the figures of speech that we find in this poem? இந்த poemல வந்து என்ன பார்க்கலாம்? ரைமிங் வேர்ட்ஸ் பார்க்கலாம், ரைமிங் ஸ்கீம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம், alliterated words என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ ரைமிங் வேர்ட்ஸ்னா என்ன? ஒரே மாதிரி சத்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். அதாவது முதல் லைன்ல இருக்கக்கூடிய கடைசி வார்த்தையும் ரெண்டாவது லைன்ல இருக்கக்கூடிய கடைசி வார்த்தையும் ஒரே சத்தத்தை கொடுக்கிறது அப்படின்னா அதை ரைமிங் வேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், ஹவ் ஐ வண்டர் வாட் யூ ஆர். இந்த ரைம்ஸ் வந்து குழந்தைல இருந்து கேட்டுருப்போம். இந்த ரைம் தெரியாத பசங்களே இருக்க மாட்டாங்க. So star, R, these two are rhyming words. First line, last word, second line, last word. So இந்த ரெண்டு வார்த்தை ஒரே மாதிரி சத்தத்தை கொடுக்குறோம். அதுவும் கடைசி வார்த்தை தான், not in between words. The last word of the first line and last word of the immediate next line. ஆனா சில போயம்ல பார்த்தோம்னா முதலாவது லைன்லயும் ரெண்டாவது லைன்ல இருக்கக்கூடிய கடைசி வார்த்தை வந்து ரைமிங்கா இருக்காது. ஃபர்ஸ்ட் லைன் தேர்ட் லைன் வந்து ரைமிங் வேர்டா இருக்கும். செகண்ட் லைனும் ஃபோர்த் லைன்ல இருக்கக்கூடிய கடைசி வார்த்தை வந்து ரைமிங்கா இருக்கும். இட் இஸ் அப் டு தி போயட் ஹூ ரைட்ஸ் தி போயம். அந்த போயம் எழுதுறாங்க இல்லையா, அந்த கவிஞர், அவங்களை பொறுத்துதான் அது இருக்கு. ஓகே, so it is up to the poet's discretion how he wants to keep the rhyming words. So இந்த போயம்ல இதெல்லாம் ரைமிங் வேர்ட்ஸா இருக்கு. When I was a baby, you would hold me in your arms. I felt the love and tenderness. I hope you're also following along with me in your textbook. Arm, arm. So 4 ஸ்டான்ஸாவா பிரிச்சோம்னா there are totally 16 lines.
We are dividing into 4 stanzas, second line and fourth line. Ha. This is one set of rhyming words. And the second stanza, see me. This is first stanza, second stanza. Okay. And write it on this side. First stanza, second stanza. Stanza தான் அதே வேர்டை திருப்பி எழுதல. I don't want to take much time of yours. There is something special about a father's love. Seems it was sent to me from some place up above. So third stanza, love above. These two are rhyming words. Our love is everlasting. I just wanted you to know that you're my special hero. And I wanted you to tell you so. No, so. No, so. ஓ அந்த சத்தத்துல வரக்கூடிய வார்த்தை. Yeah. Fourth stanza. So what is the rhyme scheme? Rhyming scheme in the poem la enna rhyming scheme எடுத்திருக்காங்க? When I was a baby, you would hold me in your arms. I felt the love and tenderness, keeping you safe from harm. Baby arms. So I'll share the screen of the poem itself so that I can teach it over there itself. One moment. இந்த போயம்ல பார்க்கும்போது பேபி ஃபர்ஸ்ட் லைன்ல ஏங்கிற ஆல்பபெட்டை அசைன் பண்றோம். பேபியும் ஆமும் ஒரே மாதிரி சத்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தையா? இல்ல, இட் இஸ் டோட்டலி அ டிஃபரெண்ட் வேர்ட். ஸோ வி அசைன் பி. Felt the love and tenderness, A, B, C. So baby, arms, tenderness. Totally 3 different sets of words. Keeping me safe from harm. Arm, harm. Both are having similar rhyming sound. ஒரே மாதிரி சத்தத்தை கொடுக்கறது இல்லையா? So A, B, C, B. So 4 lines. We are dividing. ஒரு stanzaவும். So A, B, C, B is the rhyming scheme used in this poem. A, B, C, and B. இதே மாதிரிதான். Next, I would look up into your eyes and all the love I would see. How did I get so lucky? You were the dad chosen for me. So entire poem, the 4 stanzaவா பிரிச்சுக்கிறீங்க இல்லையா? A, B, C, B is the rhyming pattern. என்ன rhyming pattern? A, B, C, B தான். Okay. So rhyming words we have seen. Rhyme scheme is also being noted. Correct? Okay. So in today's session, we started the session with a small motivational story. Then we saw this poem, Special Hero. இந்த poem வந்து மெமரைசேஷனுக்காக இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிடிச்ச டியூன் இருக்குன்னா அந்த டியூனை அந்த போயம்க்கு அசைன் பண்ணி இப்படி மனப்பாடம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ரைமிங் வேர்ட்ஸ் என்ன, ரைம் ஸ்கீம் என்ன இந்த போயம்ல இதையும் பார்த்துருக்கோம். Glossary words with examples has been taught. So have a great weekend. நல்லா படிங்க. So I'll end the session over here. Next class we'll meet again. வாழ்க பாரதம், வெல்க தமிழன்.